ஹாய் ஒருவன் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியலுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். 3 நாள் லீவ் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக உட்காந்து படிக்கலாம். நான் 10th ஸ்டாண்டர்டுக்கு சொல்கிறது என்னென்னா, யூனிட் வைஸ் போகிறவங்க போய்க்கோங்க டாப்பர்ஸ். பட் படிக்க முடியாதவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு 5 மார்க் 8 மார்க் முடிச்சிரு. 8 மார்க்குங்கிறது அப்படின்னா நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸே 8 மார்க்காக வரும். பாருங்கள், இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸே ஒரு 8 மார்க்காக வருது. ஹிஸ்ட்ரியிலேருந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதனால் 5 மார்க்கு 8 மார்க்கு ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. 2 நாள் டைம் கூட எடுத்துக்கோங்க 5 மார்க் 8 மார்க். ஏன்னா 5 மார்க் 8 மார்க் முடிச்சுன்னா அதுக்கப்புறம் வேலையே இல்லை. டைம் லைனு மேப்பு அது பார்த்துக்கலாம், ஃபில்லப்ஸு சூஸு படிச்சுக்கலாம் கடைசியில். அண்ட் ரொம்ப முக்கியம், நமக்கு 2 மார்க் 2 மார்க்கும் இந்த பிடிஎஃப்பில் இருக்குது, நான் சொல்கிறேன். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த லைக் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு 10,000 to 15,000 அள்ளி தெளிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ 10 சோஷியல் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் 8 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 50 மார்க் பக்கம் 5 மார்க். ஸோ தியரி கொஸ்டின் 8 மார்க், அந்த தியரி 8 மார்க், மேப் 8 மார்க்கு, மேப் 5 மார்க்கு, டைம்லைன் 5 மார்க். இதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இது நமக்கு ஈஸி. ஃபஸ்ட்டு நீங்கள் 5 மார்க்லாம் முடிச்சிருங்க. ஸோ யூனிட் 1 மெயின் காஸ் ஆஃப் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் 8 மார்க். 8 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ட்ரீட்டி ஆஃப் வேர்லெஸஸ் ஒர்க் டன் பை லீக் ஆஃப் நேஷன். தமிழ் மீடியம் இருந்தீங்கன்னா இங்கே யூனிட் வைஸ் லாங் ஆன்சர் எடுத்து நோட் பண்ணுங்கள். ரைஸ் ஆஃப் ஹிட்லர், ரைஸ் அண்ட் growth ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா, வேர்ல்டு வார் எஃபெக்ட் டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஎன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஎன் 8 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. ரிஃபார்ம் மூமெண்ட் 19th century. 19th century ரிஃபார்மர்ஸ் உமன்ஸ்க்கு ஆதரவாக பேசுகிறது, சர்வீஸ் பண்ணுறது 8 மார்க்கில் கேட்பாங்க. யூனிட் 6ல் கட்டபொம்மன் 8 மார்க்கு, அவுட் பிரேக் ஆஃப் வெள்ளூர் பார்த்துக்கோங்க. யூனிட் 7ல் ரிவால்ட் ஆஃப் 1857, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். யூனிட் 8ல் ரெண்டுமே 8 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. காந்தி மாஸ் லீடர், காந்தி சிவில் டிசிப்ளின்ஸ். யூனிட் 9ல் சுதேசி மூமெண்ட், தமிழ் சிவில் டிசிப்ளின்ஸ். யூனிட் 10ல் பெரியார் ஈவேர் 8 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. தமிழ் ரெனிசன்ஸ் 19th century. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு புக்கில் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு 5 பாயிண்ட் மேக் பண்ணி எழுது. 5 மார்க் 8 மார்க்னால் ஒரு 8லேருந்து 10 பாயிண்ட் எழுது. ஸோ ஹெட்டிங் இருக்குன்னா சைட் ஹெட்டிங் போட்டு எழுது. ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப படிக்கணும் அப்படின்னு புக்கில் தான் படித்தா மார்க் போடுவாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நோட்ஸ்லேயும் படிச்சுக்கலாம், கைட்லேயும் படிச்சுக்கலாம். ஜாகிரஃபி. ஸோ ஜாகிரஃபி நார்த்தன் மவுண்டன்ஸ், கங்கா பேசின். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன், ஃபாரஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். யூனிட் 3 டைப்ஸ் ஆஃப் சாயில், மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட், இன்டென்சிவ் அண்ட் மிக்ஸ்டு ஃபார்மிங். ஸோ ரொம்ப முடியாதவங்களுக்கு நான் சொல்லலை, ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த 10வது யூனிட்டில் மட்டும், அந்த 10வது 9வதுலாம் ரொம்ப முடியாதவங்களுக்கு இந்த 3வது 1வது வேண்டாம். அண்ட் யூனிட் 7லையுமே 2வது வேண்டாம், மீதி எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஜாகிரஃபியில் இது 2 வேணும். சவுத் வெஸ்ட் மான்சூன் மட்டும் பார்த்துக்கும், ஃபாரஸ்ட் வேண்டாம். யாருக்கும் ரொம்ப முடியாதவங்களுக்கு, சார் நான் ஒரு 60-70 எடுக்கணும் அவங்களுக்கு. யூனிட் 3ல் டைப்ஸ் ஆஃப் சாயில், மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட், இன்டென்சிவ் அண்ட் மிக்ஸ்டு ஃபார்மிங். ஸோ டைப்ஸ் ஆஃப் சாயிலும் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா அது படித்து தான் ஆகணும். அது 2 வீக்ஸ் படிச்சுக்கோங்க. காட்டன் டெக்ஸ்டைல், இண்டஸ்ட்ரியல் சேலஞ்ச் ரெண்டுமே ஈஸி. 5 பாயிண்ட் எழுதினா போதும், படிச்சுக்கோங்க ரெண்டுமே. அர்பனைசேஷன் இம்பேக்ட்ஸு, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேட்டலைட்டு, ரோட்வேஸ். ஸோ அர்பனைசேஷனும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேட்டலைட்ஸும் படிச்சுக்கோங்க வீக்ஸ் யூனிட் 6ல் ரிவர் காவேரி, சாயில் டிஸ்ட்ரிபியூஷன், சைக்ளான்ஸ். ஸோ இதில் எது வேணாலும் ரிவர் காவேரி படிச்சுக்கோங்க, சைக்ளோன்ஸ் படிச்சுக்கோங்க. யூனிட் 7 பிளான்டேஷன் ஃபார்மிங், வாட்டர் ரிசோர்ஸு, டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு. பிளான்டேஷன் ஃபார்மிங்கு, டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது வீக்ஸ் தான் தனியாக சொல்லிகிட்ருக்கேன். மீதி எல்லாமே நல்லா படிக்கிறவங்க ஒரு 90க்கு மேலெலாம் வேணும், 80க்கு மேலே வேணும்னா கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க. சிவிக்ஸில் கான்ஸ்டியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் டெரிவேட்டிவ், டேரக்டிவ். ஸோ டிஃப்ரென்ஸு. யூனிட் 2ல் பிரைம் மினிஸ்டர். யூனிட் 3ல் கவர்னர், சீஃப் மினிஸ்டர் ஈஸி தான். யூனிட் 4ல் நான் அலைன்மெண்ட், கோர் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபாரின் பாலிசி ஈஸி தான். யூனிட் 5ல் பிரிக்ஸு, ஒப்பேக்கு. ஸோ ரொம்ப வீக்காக இருக்கும், ஒப்பேக் வேண்டாம், பிரிக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. மீதி இருக்க சோஷியலில் சிவிக்ஸில் படிச்சிருங்க. எக்கனாமிக்ஸில் ஜிடிபி, க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு. அடுத்து யூனிட் 2ல் எம்என்சி, டபிள்யூடிஓ, குளோபலைசேஷன். யூனிட் 3ல் க்ரீன் ரெவல்யூஷன், பிடிஎஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 4ல் டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ், ஜிஎஸ்டி, பிளாக் மணி. ரொம்ப முடியாதவங்க பார்த்திங்கன்னா யூனிட் 2 ஃபுல்லாக படி. யூனிட் 3ல் பிடிஎஸ் மட்டும் படி. யூனிட் 4 ஃபுல்லாக படி. அண்டு யூனிட் 5ல் கேட்டசிக்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் மட்டும் பாரு. யாருக்கும் முடியாதவங்களுக்கு, முடிஞ்சவங்க இதுவும் சேர்த்து பார்த்து ரோல் ஆஃப் ஆண்டர்ப்ரனர். ஸோ பார்த்துக்கோங்க. 8 மார்க்கும் 5 மார்க் கம்ப்ளீட்டாக. டைம் லைனை பொறுத்த வரைக்கும் 1905லேருந்து 20க்குள்ளே ஒரு 5, 20லேருந்து 40க்குள்ளே ஒரு 5, 30லேருந்து 50க்குள்ளே ஒரு 5, இந்த சீரீஸ் தான் கேட்பாங்க. இந்தியா மேப்பு, ஹிஸ்ட்ரி மேப்பு. இந்தியா மேப் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 79லேயும் பேஜ் நம்பர் 100லேயும் இருக்குது. இதை நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புக்கின் கூட வந்தால் கூட எழுதலாம். ஸோ புக்கில் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மேப் பார்த்துக்கோங்க. இது ஒரு 5 மார்க் மேப் கம்பல்சரி. வேர்ல்டு மேப் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் யூனிட் 1, ஏன்னா இது 2 சேர்த்து 5 மார்க்கு. தனி வேர்ல்டு மேப்பும் வரலாம், இந்தியா மேப்பும் வரலாம், எது வேணாலும்.
8th ரோமன் நம்பரில் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. புக் பேக் தான். யூனிட் 3ல் வந்து ஹிஸ்ட்ரி மேப்பில் ரோமன் நம்பர் 8ல் ஃபுல் பேஜ் நம்பர் 29 இதுவும் வேர்ல்டு மேப் தான். இது ஃபுல்லாக வேர்ல்டு மேப். ஸோ நீங்கள் வேர்ல்டு மேப்பும் பார்க்கணும், இந்தியா மேப் பார்க்கணும். ஏன்னா ஆப்ஷன் கிடையாது 5 மார்க்கு. இப்போ 2ல் ஏதோ ஒன்று தான் வரும், படிச்சுருங்க. டிஸ்டிங்விஷ் கீ வேரியேஷன் டீட்டெயிலில் படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. முடியாதவங்க வேண்டாம். ரொம்ப முடியல அப்படின்னா வேண்டாம். ஒரு 60 எடுக்கணும் வேண்டாம். ஒரு 75 80 எடுக்கணும். கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா 5 மார்க் பூஸ்டப்பாக இருக்கும். கண்டிப்பாக இது படிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபில்லப்ஸும் படிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லேக் அடிக்காது. ஸோ ஜாகிரஃபியில் டிஸ்டிங்விஷ் கீ வேரியேஷன் யூனிட் வைஸ் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டிஸ்டிங்விஷ் கீ வேரியேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 லெசனில் 7 லெசனில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கொஷின்ஸ் கிடையாது. டிஸ்டிங்விஷ் மட்டும் இருக்குது, பட் அதுலேயும் நான் கம்மி பண்ணியிருக்கேன். கிவ் ரீசன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனையில் படிச்சிருங்க. அடுத்து ஜாகிரஃபி மேப்பு 8 மார்க்கில் கேட்பாங்கள்ல. யூனிட் 1ல் புக் பேக்கு, யூனிட் 2ல் புக் பேக்கு, யூனிட் 3ல் புக் பேக்கு, யூனிட் 4ல் புக் பேக், யூனிட் 5ல் புக் பேக் பார்த்துட்டு சில மேப் வந்து புக்கின்னு கேட்குறாங்க. ஸோ அது மட்டும் நான் பிடிஎஃபாக உங்களுக்கு தந்துடுறேன். ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 மார்க். நீங்கள் ஆர் சாய்ஸில் வந்து இங்கே மேலே இருக்க மேப் எழுதுங்க. ஃபஸ்ட் 5 லெசனோடைய மேப் எழுதுங்க. தமிழ்நாடு மேப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உங்களால் முடிஞ்ச எழுதுங்க. பட் ஃபஸ்ட் 5 லெசன் மேப் படிச்சுக்கோங்க. இப்போ 2 மார்க் பார்க்கலாம் வாங்க. ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் யூனிட் வைஸ் கொடுத்துருக்குறேன். இங்கே மஞ்சள் கலரில் பாக்ஸ் பண்ணதையாவது ஒழுக்கமாக பார்த்துருப்போங்க. ஒரு லெசன்லேயும் 2 3 தான் கொடுத்துருக்குறேன். ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 4 2 மார்க் கேட்பாங்க. ஜாகிரஃபி 4 2 மார்க் கேட்பாங்க. சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் 2 2 மார்க் கேட்பாங்க. இப்படி தான் ப்ரொசீஜர். ஸோ அதனால் ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாம் படித்தது தான். நீங்கள் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் இதெல்லாம், ஓகேவா? ஸோ ரொம்ப முடியாதவங்க இந்த மஞ்சள் கலரை மார்க் பண்ணது நல்லா படிக்கணும், எல்லாமே படிங்க. அடுத்தது ஜாகிரஃபி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே படித்தா நல்லது. ஏன்னா அந்தளவுக்கு ஈஸி ஜாகிரஃபி தான் கை கொடுக்கும். 4 2 மார்க் ஈஸியாக எழுதிடலாம். 6வது லெசன் மட்டும் முடியாதவங்களுக்கு வேண்டாம். 7வது லெசன் எல்லாமே படிச்சுங்க. சிவிக்ஸில் 5 யூனிட்டுமே படிச்சிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் ஈஸி, எல்லோரும் படிச்சிருப்பீங்க. அடுத்தடுத்த யூனிட்டில் 2 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அதனால் எல்லாமே படிச்சிருங்க. அதுலேயும் ஒரு 2 2 மார்க் எழுதிடலாம். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 யூனிட் 3 யூனிட் 4 2 மார்க் மட்டும் எழுதுங்க. மீதி இருக்க யூனிட்ஸ் வந்து நல்லா படிக்கிறவங்க மட்டும் படிச்சுக்கோங்க. அதாவது எல்லாமே படிச்சுக்கோங்க. அது போக இதையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப முடியாதவங்க இந்த பாக்ஸ் பண்ணது. ஸோ 2 மார்க்கும் கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய 2 மார்க்லாம் நான் கொடுக்கல. எல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் நம்ம கோ த்ரூ பண்ண சென்டம் போடலாமா, 100 100 எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம். கம்பல்சரி 2 மார்க் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டால் கண்டிப்பாக இதுலேருந்து ரிலேட்டடாக தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப போட்டு யோசிக்காது ஓனாக கேட்பாங்க அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக 100 out of 100 எடுத்துடலாம். நல்லா படிங்க. ரொம்ப வீக்காக இருக்கவங்களுக்கும் சொல்லியிருக்குது. ஒழுக்கமாக படிக்க முடியாத பசங்க சூஸு, டைம்லைனு, மேப்பு இந்த விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ரொம்ப லாஸ்ட் மினிட் கொஸ்டினாவது பாருங்கள். நான் சொன்ன கொஸ்டின்ஸாவது பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 மார்க் கொஞ்சம் படிங்க, ஓகேவா? இந்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா படிக்கணும், நல்லா படிங்க. ஸோ 3 நாள் டைம் இருக்குது. 3 நாள் பிரிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து ஃபஸ்ட்டு 2 நாள் ஃபுல்லாகவே 5 மார்க் 8 மார்க் எடுத்துக்கோங்க. அது கூட டைம்லைன் மேப்பெல்லாம் முடிச்சிருங்க. லாஸ்ட் நாள் வந்து 2 மார்க்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபில்லப்ஸ் படிச்சுக்கோங்க. டிஸ்டிங்விஷ் கீ வேரியேஷன் படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள், ஓகேவா? நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.